வணக்கம் நண்பர்களே. ஆல் இன் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பேமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான வழி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது முழுமையாக இதாகாது. ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு சொல்லிகிட்டு இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களுடைய டேட்டாலாம் நீங்கள் என்லோட் பண்ணணும். என்ன பேரோ அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த நம்மளுக்கு இது மாதிரி நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு லிங்க்கு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். அதை தொட்டிங்கனாவே ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆனோடனே இங்கே உங்களுடைய லாகின் ஐடி, அதாவது இந்த மெயிலுக்கு வந்ததில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும். அதில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த காலத்தில் ஷோ அப்படின்னு இருக்கும். அந்த ஷோ பண்ணி நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அப்ளை பண்ணால் அப்ளை ஆகாது. நம்மளோட ப்ரொஃபைலில் அப்லோடு பண்ணணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரொஃபைலில் 5 ஸ்டெப்பாக நம்ம ஃபில் பண்ணணும். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸ்டெப் 2 அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸ்டெப் 3 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸ்டெப் 4 அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரான்ஜெக்ட் கோலில் அப்ரெண்டிஸ் பண்ணிங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 5 டிக்ளரேஷன். இது 5 ஸ்டெப்பு பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 0 கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதாக உங்களுடைய தகவலை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் 20 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் மற்றும் லெஃப்ட் ஹேண்டோட தம்பு நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் போகும். ஏன்னா 1 பை 1 தான் போகும். அதுக்கப்புறம் தான் எடுத்த உடனே எல்லா ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் 1 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். அதனால் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இதில் என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டிக் போட்டிங்கன்னா அது கீழே ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அந்த காலத்தில் நீங்கள் எங்கே படித்தீங்க, என்ன படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு எப்போ முடிச்சிங்க, எடுத்த மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கடைசியாக கேட்கும். அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இதில் அப்ரெண்டிஸ் பண்ணிங்களா, டிஎன்இபியில் அப்ரெண்டிஸ் பண்ணிங்களான்னு நோனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு டிக்ளரேஷனுக்கு இது பண்ணி கடைசியாக ஒரு டிக் பண்ணி ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இதாயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷனே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த ஷோ ஐடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அப்ளை செய்யவும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். எந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ண காப்பியை இந்த டாக்குமெண்ட் அப்லோடு இருக்குங்கள, இதில் டாக்குமெண்ட் அப்லோடு வரும். இதில் எஸ்எஸ்எல்சி அது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. ஐடிஐ படித்ததுக்கு ஐடிஐ மார்க் ஷீட்டோ இல்லை என்சிவிட்டியோ கொடுத்தா போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் மீடியம் சான்றிதழ் அப்ளை பண்ணணும். அதுக்காக பிஎஸ்டிஎம் கேட்குது.
நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன், மீண்டும் அப்ளை பண்ண முடியாது. அதனால் ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை நவுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு டைம் நல்லா தரவாக செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது 3rd ஸ்டேஜ் ஆன்லைன் பேமெண்ட்டு. இதில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். இதில் வந்து எப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட்டு வந்து ஒரு சில பேங்க் நெட் பேங்கிங் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அதனால் யாரும் அதை யூஸ் பண்ண வேணாம். இணையவழி கட்டணம்னு சொல்லி போயிட்டு இந்த ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நிறையா வந்து ஓப்பன் ஆகலை. ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளிகேஷனே போடல அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குங்கள, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து விசா கார்டு, மாஸ்டர் கார்டு 2 மட்டும்தான் எடுத்துக்கும். அதனால் அந்த மாஸ்டர் கார்டு இருக்கான்னு பாருங்கள், இல்லை விசா கார்டு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணுங்கள். 3 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த 3 நிமிஷத்துக்குள்ள என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொசிலா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ வரவே வராது. ஆஃப்லைனில் யாரும் சலான் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதில் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 4 டேஸ்லேருந்து 6 டேஸ் ஆகும். இதுவே ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். நான் வந்து நாட் ரிசீவ்டுன்னு சொல்லி வருது. நானும் இப்போ தான் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து இன்னொரு 24 ஹவர்ஸ் கழிச்சு ரிசீவ் ஆகும். இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தால் என்னை கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க நண்பர்களே. இதில் ஏதோ ஒரு உதவிகள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள்.